6 மாசம் ஆனாலும் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட ரசாயனங்களை போடுறப்ப அந்த ரசாயனங்கள் எல்லாம் நம்முடைய உடலை பெரிய அளவில் பாதிக்கிறது. உலகம் முழுக்க இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் ப்ரிசர்வ்டு ஃபுட்டு, குப்பை உணவுகள் எல்லாமே எங்கெங்கேயோ சின்ன சின்னதா நோய்களை உருவாக்குது. யாரோ ஒரு சிலருக்கு பெரிய நோய்களை, உயிரை கொல்லக்கூடிய நோய்களை கூட வருது. நம்ம நீதிமன்றங்கள் கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பள்ளிக்கு அருகாமையில இந்த குப்பை உணவுகளை எல்லாம் விற்பனையே செய்யக்கூடாது, பள்ளி கேன்டீன்கள்ல கூட இந்த மாதிரி உணவுகள் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு ஒரு புரிதல் இருக்கணும், எது குப்பை உணவு, எது குப்பை உணவு. நம்ம வீட்டில் செய்யற உணவுலாம் குப்பை உணவு இல்லை. வீட்டில் செய்யற உணவு அளவா அம்மா கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுக்கலாம். முறுக்கு வீட்டில் சுடுறீங்க, அது குப்பை உணவா? இல்லை. முறுக்கே கூட ஒரு 4 முறுக்கு சாப்பிட்டுட்டீங்கன்னா அதிகம் போனால் வயிறு வேணா கொஞ்சம் மந்தப்படுது. ஆனா வெளியில போய் கடையில பொட்டலங்கள்ல விற்கக்கூடிய இந்த பாதுகாப்பிகள் போட்டு, வண்ணங்கள் போட்டு, பல ரசாயனங்கள் போட்டு வரக்கூடிய இது மாதிரி வெளிநாட்டு உணவுகள்ல நமக்கு அவசியம் இல்லை. அவற்றை தான் நம்ம குப்பை உணவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். AYA அப்படின்னு ஒரு ஆங்கில சொல்லுல ஒன்னு சொல்றாங்க, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட் அப்படிம்பாங்க அந்த குரூப்பை. இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுங்கிறது இன்னொரு 5-6 வருஷத்துல உனக்கு வந்துடும். இங்க உனக்கு 16 வயசு ஆகுது, 25 வயசுல அந்த AYAக்குள்ள போயிடுவோம். AYAக்குள்ள இந்த அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட்டுக்கு நிறைய புதிய நோய்கள் வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் சொல்லிட்டே இருக்காங்க. அதுல புற்றுநோய் கூடுது, அதுல சக்கரை நோய் கூடுது, அதுல ரத்த கொதிப்பு வருது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் தாத்தாக்கு வர்ற நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயம்லாம் இன்னைக்கு கட்டுமஸ்தான இளைஞனுக்கு வருது. அப்ப அந்த நோய் கூட்டம் வரக்கூடாதுன்னா இன்னையில இருந்தே நீங்க குப்பை உணவை தூக்கி எறியக்கூடிய மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கணும்.